அனைவருக்கும் வணக்கம். நேற்று தவாக்கிய தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னு சொன்னால், சென்னையிலேருந்து தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தாவேக்கா சார்பில் போட்டியிடக்கூடிய அவரது வேட்பாளர்களை வந்துட்டு ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறதுக்காக வந்து போகிறாரு. ஸோ அப்போ தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரோட பிரச்சார வாகனத்தை ஃபாலோ பண்ணி டூ வீலரில் அவரோட தொண்டர்கள் வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப நெருக்கமாக வந்து அவரோட வேனை ஃபாலோ பண்ணதில் ஒருத்தர் முந்திட்டு போகிறப்போ வந்து 2 டூ வீலர் வந்து மோதி ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த டூ வீலரும் இந்த 2 டூ வீலர் மேலே வந்துட்டு மோதி திரும்பவும் மொத்தமாக அங்கே ஒரு 7 பேர் வந்து காயமடைகிறாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் வந்துட்டு ரோட் ஷோ நடக்குது. அந்த ரோட் ஷோலேயே வந்துட்டு இந்த மாதிரி டூ வீலர் ஒன்றோட ஒன்று மோதினதில் வந்துட்டு ஒரு 4-5 பேர்த்துக்கு வந்து காயம் ஏற்படுது. ஸோ மொத்தமாக வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்துட்டு காவல்துறை வந்து தாவேக்கா நிர்வாகிகள் ஒரு 11 மேலே வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்னா, விஜயும் சொல்லிட்டாரு, ஸோ என்னை ஃபாலோ பண்ணி வர்றப்ப சேஃபாக வாங்க, ஈவன் ஃபாலோ பண்ணி வராதிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அங்கே எங்கே வந்து பிரச்சாரம் நடக்க போகுதோ அங்கே வரப்போகிறாரு, பேச போகிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா போதும். அவரோட வேனை வந்து ஃபாலோ பண்ணி போகிறத வந்து எந்த வகையிலையும் வந்து இது சேஃப் கிடையாது. ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அவங்களும் எச்சரிச்சுட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து இதை கேட்காம ஃபாலோ பண்ணி போய் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயாவது வந்து கொஞ்சம் திருந்தி ஒழுங்காக இருக்க பாருங்கள், அவ்வளோதான்.